ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மாதம் ரூ. 4000 சேமிப்பதற்கான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 2 மெத்தட் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். 2 மெத்தடுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். உங்களால் எந்த மெத்தடில் வந்து மாதம் ரூ. 4000 சேமிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மணி சேவிங் சேலஞ்சலாம் எல்லாருமே பண்ண முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 50 இப்படி சேமித்து மாதம் ரூ. 4000 சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 மெத்தடு வந்து முன்ன சொன்ன மாதிரியே இதில் வந்து சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து கண்டிப்பாக எல்லாரும் பண்ண முடியும். அடுத்த மெத்தடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து வருமானம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கவங்க சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக 2 மெத்தடுமே எல்லாருமே பண்ண முடியும். இப்போ மெத்தடு 1 என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, வருமானம் அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ ஒரு வருமானம், அதாவது மாத வருமானமாக இருக்கலாம், வார வருமானமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்போவாவது வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானத்திலிருந்து ஒரு ரூ. 500 முதல்ல எடுத்து வச்சிடணும். இது வந்து மணி சேவிங் சேலஞ்சுக்காக மாதம் ரூ. 4000 சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சேமிக்க ஆரம்பிக்கணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, வாரச்செலவுகள். கண்டிப்பாக நம்ம வீடுகளில் வாரச்செலவுகள் அப்படிங்கிறது வாரம் செய்யக்கூடிய செலவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து காய்கறிகள் வாங்குவோம். அப்புறம் வந்து என்வி வாங்குவோம். அப்புறம் ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி வாங்குகிற செலவுகள்ல இருந்து ஒரு வாரத்துக்கு ரூ. 150 நம்ம வந்து மிச்சப்படுத்தி அதை சேமிக்கிறோம். அதில் வந்து 4 வாரங்கள் சேமிக்கும் பொழுது ஒரு ரூ. 600 நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது உண்டியல் சேமிப்பு. இப்போது இந்த உண்டியல் சேமிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்டியல் வாங்கி வச்சு தான் சேமிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து இது வந்து நெய் டப்பா, ஜிஆர்பி நெய் டப்பா இருக்குது. இதில் வந்து நான் சில்லறைகளை வந்து அப்பப்போ சேர்த்து வச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் வச்சு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி நீங்களுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, உண்டியல் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை வாங்கணுங்கிற அவசியம் இல்லாமல் வீட்டில் ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது அல்லது பர்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அதில் சில்லறைகளை ரூ. 1, ரூ. 2, ரூ. 5 அந்த மாதிரி உங்கள் கையில் கிடைக்கிறத சேமித்து அதிலிருந்து ஒரு ரூ. 600 சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மாத செலவுகள். மாத செலவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து மாதம் நம்ம வந்து மளிகை ஜாமான் வாங்குறது, ஈபி பில் கட்டுறது, அப்புறம் வந்து கேஸுக்காக வந்து பணம் எடுத்து வைக்கிறது, கேஸ் வாங்குறது, இந்த மாதிரி நம்மளுக்கு ஆகக்கூடிய மாத செலவுகள் இருக்கு இல்லைங்களா? அந்த செலவுகளிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரூ. 800 சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலிருந்து ஒரு ரூ. 800 எடுத்து வைக்கணும். மொத்த செலவுகள் இருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு மாத செலவுகள் அப்படிங்கிறது அவங்களுடைய வருமானத்திலிருந்து ரூ. 10,000 ரூ. 1,00,000 வரைக்கும் நம்ம வந்து செலவு பண்ணுறதா. அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக ரூ. 800 நம்ம வந்து எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியும். அதில் ஒரு ரூ. 800 நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வந்து லாஸ்ட்டாக சொல்கிறது தான் மணி சேவிங் சேலஞ்ச். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் ரூ. 50 எடுத்து வைக்க போகிறோம். அப்போ 30 நாள் நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, 30 நாளுக்கு 3 15 1500 இந்த ரூ. 50 வந்து இந்த மாதிரி நம்ம சேமிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வருமானத்திலிருந்து வார செலவுகளிலிருந்து உண்டியல் சேமிப்பு மாத செலவுகளிலிருந்து எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் ரூ. 4000 சுலபமாக சேமிச்சிட முடியும். இதுதான் நான் சொல்லியிருக்கிற ஃபஸ்ட்டு மெத்தடு. கண்டிப்பாக இந்த மெத்தடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசால்ட்டாக நம்ம வீட்டுக்கு செய்யக்கூடிய செலவுகளிலிருந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேமித்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 4000 எளிதாக சேமிக்க முடியுது. கண்டிப்பாக இந்த மெத்தடும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த மெத்தடை பார்த்துட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து சேமிக்க போகிறீங்க அல்லது இது மாதிரி யாரும் ஏற்கனவே சேமிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது 2வது டிப் நம்ம போயிடலாம். மெத்தடு 2 பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நாட்கள் கணக்கில் நம்ம சேமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே எவ்வளோ சேமிக்கணும், செகண்ட் டே எவ்வளோ சேமிக்கணும், தேர்ட் டே எவ்வளோ சேமிக்கணும், எப்படி வந்து நம்மளுக்கு ரூ. 4000 கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரூ. 50 எடுத்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே எவ்வளோ எடுத்து வைக்கிறோம்னா ரூ. 50. இப்போ 2வது நாள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரூ. 50யோட ஒரு ரூ. 50 ஆட் பண்ணி ரூ. 100 அடுத்து வைக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3வது நாள் வந்து ஒரு ரூ. 50 கூடுதலாக சேமித்து ரூ. 150 எடுத்து வைக்கிறோம். அடுத்தது 4வது நாள் பார்த்தீங்கன்னா, கூடுதலாக ஒரு ரூ. 50 சேமித்து ரூ. 200 எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எல்லாராலையும் எடுத்து வைக்கக்கூடிய மிகச்சிறிய அமௌண்ட்டு தான்.
அடுத்தது 5வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 50 கூடுதலா சேமிச்சு, நம்ம வந்து ரூ. 250 எடுத்து வைக்க போறோம். இப்போ 6வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா, திரும்பவும் நம்ம அதிகமா எடுத்து வைக்கல. ரூ. 250 தான் எடுத்து வைக்கிறோம். இப்ப இதுல எவ்வளோ தொகை கிடைக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, சில டிப்ஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னா, கண்டிப்பா கோல் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதுல நான் சொல்லியிருக்கிறது வந்து அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இத விட கம்மியா இந்த இடத்துல ரூ. 10, ரூ. 20, ரூ. 30, ரூ. 40 அப்படின்னு சொல்லிட்டு உங்களால என்ன எடுத்து வைக்க முடியுதோ, அத நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி டெய்லி வந்து ரூ. 1, ரூ. 2 என்ன உங்களால சேமிக்க முடியுதோ, அத வந்து கண்டிப்பா சேமியுங்க. அதே மாதிரி நோ ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதையும் நீங்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. நோ ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஒரு வாரத்தில ஒரு 2 நாளைக்கு கடைக்கு போகாம இருக்கிறது. ஒரு வாரத்தில ஒரு நாளாவது ரூ. 1 கூட செலவு பண்ணாம இருக்க ட்ரை பண்றது. அதே மாதிரி அவாய்ட் அன்னெசசரி திங்ஸ். நம்ம வந்து கடைக்கு வந்து ஒரு ரூ. 100 எடுத்துட்டு போறோம் அப்படின்னா, கண்டிப்பா அங்க போய் நம்மளுக்கு என்ன பொருள் தேவையோ, அத மட்டும் வாங்கிட்டு மீதம் ஒரு ரூ. 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 5 கடைக்காரர் என்ன சொல்லுவார்ன்னா, சேஞ்ச் இல்லங்க. வேற ஏதாவது வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நெறைய கடைகள்ல அந்த டெக்னிக்கா வந்து வச்சிருக்காங்க. சேஞ்ச் இல்லன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே நீங்க வந்து இல்லங்க எனக்கு வந்து சேஞ்ச் குடுங்கன்னு சொல்லி கண்டிப்பா கேட்டீங்கன்னா, ஒரு முறைக்கு இருமுறை கேட்கும்போது அத குடுத்துருவாங்க. அத கொண்டு வந்து கண்டிப்பா சேமிப்பா மாத்துங்க. இந்த டார்கெட் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இருக்கணும். இந்த டார்கெட்ட நான் அச்சீவ் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாராலயும் சக்சஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து ரூ. 50, ரூ. 100, ரூ. 150, ரூ. 200, ரூ. 250 அடுத்த நாளும் ரூ. 250 இப்படி நம்ம சேமிக்கும்போது, ஒரு வாரத்தில 6 நாள்ல நம்ம எவ்வளோ சேமிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 சேமிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஒரு வாரத்தில ரூ. 1000 சேமிச்சிருக்கோம். அப்போ 4 வாரத்துக்கு எவ்வளோ கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 × 1000 4000. இப்போ 2வது மெத்தேடுல நம்ம வந்து ரூ. 4000 சேமிச்சுட்டோம். இப்போ 2 மெத்தேடுலயுமே நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஒண்ணா தான் இருக்கும். இந்த ரூ. 4000 நம்ம எப்படி பிரிச்சு சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஆர்டி வந்து இதுவரைக்கும் போடல அப்படின்னா, கண்டிப்பா ஆர்டி போடுங்க. இல்ல அக்கவுண்டே ஓப்பன் பண்ணல அப்படின்னா, ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அதில சேமிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ கோல்டு சிட் வந்து கண்டிப்பா போடுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. அதையும் வந்து ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சேமிக்கிறத விட, நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் அதாவது எஸ்ஐபின்னு சொல்லுவோம். இத ஓரியன்டடா நான் வந்து ஆல்ரெடி 2, 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கூட ஒரு உங்களுக்கு விசிட் பண்ணுறதுக்கு லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். விருப்பம் இருந்தா பாருங்க. இல்ல அப்படின்னா, நீங்க எஃப்டில கூட செலவாயிரும் அப்படின்னு நினச்சீங்கன்னா, எஃப்டில கூட போடலாம். இந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எதுலயாவது ஒண்ணுல இந்த பணத்த என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாதத்துல ஒரு ரூ. 4000 சேமிச்சு, இதில நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன். இது மாரி சேமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நீங்களே ஒரு சின்னதா ஒரு டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அந்த பணத்த சேமிச்சு, கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு சேமிப்புகள கண்டிப்பா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து என்னோட டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது, இந்த சில்லறை சேமிப்பு இருக்கு இல்லைங்களா? இந்த சேமிப்புல நான் வந்து இந்த பாக்ஸ வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி சேமிச்சுட்ருக்கேன். இதில பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ரூ. 5 காயின் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இதில பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1 காயின். ஏன்னா ரூ. 1 வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்குது. இது வந்து ரூ. 2 காயின். இந்த மாதிரி நம்ம வந்து கையில கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி அப்பப்போ ரூ. 1, ரூ. 2, ரூ. 5 இதெல்லாம் வந்து இப்படி நம்ம வந்து போட்டு வைக்கும்பொழுது, இதுவே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தொகையாக நமக்கு வளர்ந்திருக்கும். அதாவது இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி என்னால வந்து ரூ. 50, ரூ. 100 எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரியான சில்லறை சேமிப்புகள பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வீடியோல சொன்ன 2 மெத்தடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க 3வது மெத்தடா ஃபாலோ பண்ணுங்க. சில்லறை சேமிப்பு மட்டும் பண்ற மாதிரி. கண்டிப்பா இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.